Hello my dear warriors, good evening, good evening, good evening. Yes, good evening my dear warriors, super duper. Yes, welcome to TN Stateboard Vedantu channel. This is your captain Prakash. Tell me whether the audio and video is clear, right? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா? தமிழ் லைவ் போயிட்டுருக்கா? தமிழ் லைவ் முடிஞ்சிருமே சார், முடிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். சார் என் பண்ணிடுவார், கவலைப்படாதீங்க. தமிழ் முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏவி கிளியராக இருக்கா? எஸ், குட் ஈவினிங். ஸோ என் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தியா? ஸோ வெரி சூன் we are going to do ஆப்ரேஷன் 75 2.0. யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் 75 பற்றி தெரியும்? ஆப்ரேஷன் 75 பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? எஸ், யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடு. எஸ், யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட். புதுசாக வித்தியாசமாக வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், கவலைப்படாத. எல்லாத்தையும் வேறு மாதிரி தாறுமாறாக கூடிய சீக்கிரம் என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு லான்ச் இட். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது? ஃபிசிக்ஸ். ரைட்டா? ரிவிஷன் சீரீஸில் ஃபிசிக்ஸில் டாப் இம்பார்ட்டண்ட் புக்கின் கொஷின். ரைட்டா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய புக்கின் கொஷின்ஸை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பசங்களா, நம்மள நிறைய பசங்க சூப்பராக விஐசாட் எக்ஸாம் எழுதிட்டு, ரைட்டா? விஐசாட் எக்ஸாம் எழுதிட்டு அதோட சொல்யூஷன் கூட நம்மளோட ஆப்பில் ஃப்ரீயாக வந்து, ஓ இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சரா, நான் தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை தெரிஞ்சுக்க கூட நிறைய பேர் செஞ்சாங்க. உங்களில் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த தடவை அதை மிஸ் பண்ணாமல் சூப்பராக எழுதிருங்க. 11ஆம் தேதி உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாத. டெஃபினட்டாக சூப்பராக என்ன பண்ணாத, எழுதி மாஸ் பண்ணிவிடு. சரியா? ஓகே, எக்ஸாம் எழுதுறேன்னா எழுதிருங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உங்களில் நிறைய பேருக்கு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ரிவிஷன் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்னு எங்கே திரும்பினாலும் ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷனாக இருக்குது. எஸ், அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லோரும் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுங்கன்னு சொன்னேன்னா அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் உனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ண போகிறீங்க, நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கியா? ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அப்படின்னா வீடியோ எங்கடா இருக்குது? என்னடா இது? நைன்த்து 10th லைவு, 9th 10th நான் வீடியோ எடுத்து என்னோடய லைவ் இருக்கா? அந்த லைவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் கீழே போனோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பார்த்தோன்னா என்ன இருக்குது, விஐசாட் எக்ஸாம் இருக்கா? அதுக்கு கீழே பாரு, ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் புக்கின் கொஷின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கின் கொஷின் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கான தனி வீடியோவும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம், ஆல் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்பும் கொடுத்துட்டேன். நீ அதை கிளிக் பண்ணனால உனக்கு என்ன பண்ணும், ஓப்பன் ஆகிடும். என்னடா ஓப்பன் ஆகலையா? அதுக்கு முதல்ல லாகின் பண்ணணும்ல, நம்ம வேதாந்து ஐடியில் லாகின் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். கரெக்டாக? ஒரே ஒரு நிமிஷம் நான் லாகின் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் யாராவது லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் லாகின் பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் உடனே ஓப்பன் ஆகிடும். பார்த்தியா? இப்போ நான் என்ன நடத்த போகிறேனோ அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக கொஷின் ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிவிஷன் எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டண்ட் கொஷின். சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோ. புக் இன்சைட் கொஷின்ஸ் நான் கொடுத்தது போக அடிஷ்னலாக வேறு என்னென்னலாம் படிக்கணும் அது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ண போகுது அப்படின்னா இதில் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்க போது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, சூப்பராக நம்மளோட ரிவிஷன் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணி படிச்சுக்கோ. இப்போது என்ன பண்ண போகிறோம் நம்ம? நவ் we are going to start this session. அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது எங்கிட்ட கேட்குறோன்னா கேட்டுக்கோ. லைக் பட்டனை அடித்து உடைச்சு ஸ்மாஷ் பண்ணிவிடு. இப்போவே என்ன பண்ணுங்கள், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே ரைட். இந்த வீடியோட எண்டில் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ சம் சஜஷன்ஸ்.
that I am going to do it. ரைட்டா? நான் என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ரைட், அடுத்து நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னா நம்மளோட ஆப்ரேஷன் 75க்கான ஃபுல் ப்ராசஸில் நான் இறங்கிட்டேன். ஸோ அதுக்கான ஒரு பிளானிங், அதுக்கு என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் யோசித்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உன்னோட சஜஷன்ஸும் கொஞ்சம் தேவை. ஏன்னா எனக்கு புதுசாக இன்றைக்கி ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, அதாவது ஃபாலோ ரெக்வஸ்ட்டில், சார் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஹைபிஸ்கஸோட டைசெக்ஷன் வீடியோ எனக்கு போட்டு காட்ட முடியுமா, நீங்கள் அதை எனக்கு டைசெக்ட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டா? எப்படி ஹைபிஸ்கஸ் டைசெக்ஷன் இருக்குல்ல உனக்கு ஸ்கூலில், இருக்கா இல்லையா? இருக்குல்ல, டைசெக்ஷன் என்னது, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவை பிச்சு 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 பிரிச்சு பிரிச்சு பிரித்து வைக்கணுமாமா, அந்த மாதிரி பிரித்து பிரித்து வைக்கணும்ல. சயின்ஸ் ஃபார்முலா ஷீட்டா, ஃபார்முலா ஷீட்லாம் என்ன பண்ணுறேன் உனக்கு நான் கொடுக்குறேன், கவலையே படாத. ரைட்டா? ஓகே. தீமினல் மேட்ச் ஜாயின் பண்ணிங்க, கிளாஸ் வரலையா? தீமினலில் கிளாஸ் இப்போ போய்ட்டுருக்கு, 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். ஈவினிங் நான் இப்போ தான் அங்கே முடிச்சுட்டு வரேன், 8 மணிக்கு அங்கே இருக்கும், பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே ரைட். அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம பிரித்து மேய்க்க போகிறோம், பிரித்து மேய்க்க போகிறோம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நான் சொன்ன ஒரு நம்ம கனவு டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கான். இதயத்தில் உள்ள அறைகள், அதாவது எத்தனைலாம் நம்மளோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சேம்பர்ஸ் கொஷின். சூப்பரில், வேறு லெவல். பிளாஸ்ட்டு போட்டு பிளாஸ்ட்டு அடிச்சு நொறுக்க போகிறோம். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண, படிக்க ஆரம்பி. இப்போ கவனிக்க ஆரம்பிக்கலாமா? புக்கின் கொஷின் எங்கேருந்து தான் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னே தெரியலையே, இதெல்லாம் எங்கே சார் படிக்கணும், எங்கே படிக்கணும், நீனு வேதாந்தூரில் வந்து படிக்கணும். நான் உனக்கு சொல்லித்தரேன், நீங்கள் கேட்டு நீ என்ன பண்ண படிச்சுக்கோ. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். Why do the apples weigh more at poles than at equator? முதல் இது என்ன சாப்டர்னு யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த கொஷினை பார்த்து இது என்ன சாப்டர்னு யாருக்கா சொல்ல முடியுதா? இது எந்த சாப்டராக இருக்கும்? ஏதாவது ஒரு கெஸ் சார்? இதுவா? இது அந்த சாப்டர் சார். சார் இது இந்த சாப்டர் சார் அப்படின்னு உங்களை யாராலும் ஏதாவது சொல்ல முடியுதா? இது எந்த சாப்டர்னு? நான் சொல்லிக் கொடுத்த கொஷின் வந்துச்சா ரிவிஷனில்? ஓகே, சாப்டர் 1. வெரி குட், யூனிட் 1. ஏன்னா அதில் தான் என்ன இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஏன் ஈக்குவேட்டரை விட போலார் ரீஜனில் நம்மளோட வெயிட் அதிகமாக இருக்குன்னு. இங்கே அப்படியே நம்மளோட வெயிட்டுக்கு பதிலாக ஒரு ஆப்பிள் பழத்தோட வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆப்பிள் பழத்தோட வெயிட்டுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஒரே கண்டென்ட்டு, ஆனால் ஆன்சர் வேறு. ரைட்டா? 1 வேர்டில் இது இருக்குது. வெயிட் வில் பி ஹையரா லெஸ்ஸரா அப்படின்னு 1 மார்க்கில் இருக்குல்ல, அதை 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ? அது என்ன காரணம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீனே சொல்லு, ஈக்குவேட்டரில் வெயிட் அதிகமாக இருக்குமா, போலார் ரீஜனில் அதிகமாக இருக்குமா? எங்கப்பா அதிகமாக இருக்கும்? ஈக்குவேட்டர் ஆர் போலார் ரீஜன்? வேர் த வெயிட் வில் பி ஹையர்? ஈக்குவேட்டர் ஆர் போலார் ரீஜன்? ஈக்குவேட்டர் ஆர் போலார் ரீஜன்? எங்க? ஈக்குவேட்டர் ஆர் போலார் ரீஜன்? போலார் ரீஜன். எஸ், ரைட்டா? ரைட்டா? போலார் ரீஜன், கரெக்டாக? போலார் ரீஜன். எஸ். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது காரணம் கிராவிடேஷனல் புல்லு ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்குமா? என்ன கம்மியாக இருக்கும்? எவ்வளோ கம்மியாக இருக்கும்? வாங்க பார்த்துடலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g இஸ் மோர் அட் போல்ஸ். என்னது இது? டிங் டிங் டான்ஸ் ஆடுது. மோர் அட் போல்ஸ். போல்ஸ்னால் என்னது? துருவங்களில் எப்பயுமே என்ன இருக்க போகுது? போலார் ரீஜனாக துருவங்கள். ரைட்டாக? போலார் ரீஜனாக எர்த் இப்படி உருண்டையாக இருக்குல்ல, மேலே நார்த் போல் சவுத் போல், மேலேயும் கீழேயும். அங்கே கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்குமா? எவ்வளோ இருக்க போகுது? 9.8 மீட்டர் செகண்ட் -2 இருக்க போகுது. வேரஸ் ஈக்குவேட்டர் இந்தியா எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு? இந்தியா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலாம் ஈக்குவேட்டருக்கு நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கோம். அப்போ அங்கே கிராவிடேஷனல் புல் எப்படி இருக்குமா? 9.78 மீட்டர் செகண்ட் -2 இருக்க போதும். ரைட்டா? அப்போ கொஞ்சமாக குறையுது. அப்போ வெயிட் என்ன பண்ண போகுது? லைட்டாக குறைய போகுது. சரியா? வெயிட் என்ன பண்ண போகுது? லைட்டாக குறைய போகுது. Further, the weight of the object depends on g. Right? Weight of the object depends upon g. Mass of the object g depend பண்ணி இருக்குமாப்பா? Mass of the object g depend பண்ணி இருக்குமா இருக்காதா? Yes or no? Absolutely yes. Super guys. It is no. Right? Mass does not depend upon the gravity. Correct? Mass வந்து gravity depend பண்ணி இருக்காது. ஸோ அப்போ அது பிரச்சனை கிடையாது. அது வந்து ஈக்குவேட்டார்லேயும் சரி, போலார் ரீஜனும் சரி, மூன்லேயும் சரி,
ப்ளூட்டோக்கு போனாலும் சரி, இல்லை அதை தாண்டி நீங்கள் வேறு கேலக்ஸிக்கு போனாலும் சரி, ஆல்வேஸ் த மாஸ் இஸ் கோயிங் டு பி சேம். ரைட்டா? அப்போ பிரச்சனை இல்லை. த வெயிட் ஆஃப் தி ஆப்பிள் இஸ் மோர் அட் போல் தேன் அட் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன். அவ்வளோதான் காரணம். அவ்வளோதான் முடிஞ்சுது. கதம் சூப்பரான விஷயங்க. அதாவது நம்ம புக் பேக்கில் கிரிக்கெட் விளையாடுகிறார் ஒரு தம்பி, கிரிக்கெட் விளையாடுறாரு. கிரிக்கெட் விளையாடுறப்ப ஒரு பந்து வருது, அந்த பாலை கேட்ச் பிடிக்கிறப்ப அப்படியே கையை அப்படி ஜொங்கின்னு பின்னாடி கொண்டு போகிறாரு. ஜொங்கின்னு என்ன பண்ணுறாரு? பின்னாடி கொண்டு போகிறாரு. எதுக்காக அந்த தம்பி கையை பின்னாடி கொண்டு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? இருக்கா? Why the cricketer pulls his hand backwards when he catches the ball? கரெக்டா? ஒரு கொஷின் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். அந்த கொஷினை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். லக்ஸரி பஸ்ஸஸ், அதாவது ஒரு சில வார்த்தைகளெல்லாம் ஆட் பண்ணி நம்மளை எப்படி பயங்கரமாக யோசிக்க வைக்கிறாங்களா பாரு. லக்ஸரி பஸ்ஸஸ். இந்த பஸ்ஸிலலாம் ஏன் ஷாக் அப்சார்பர் நிறையா வச்சுருக்காங்க? அப்படியே எங்கள் வீட்டு வண்டியில் கூட ஷாக் அப்சார்பர் இருக்குடா. உங்கள் வீட்டில் இருக்க வண்டியில் ஷாக் அப்சார்பர் இருக்கா? சைக்கிளில் இருக்காது. சைக்கிளில் இருக்காது. பட் ஆல் 2 வீலர்ஸ், கார்ஸ் எல்லாத்துலேயுமே ஷாக் அப்சார்பர் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ், கரெக்டா? எல்லாத்துலேயும் ஷாக் அப்சார்பர் இருக்க போதா? அதே மாதிரி தான் இந்த பஸ்லேயும் இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறத அப்படியே வித்தியாசமாக சொல்கிறாங்களா, கவனிங்க. ஷாக் அப்சார்பர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லக்ஸரி பஸ்ஸஸ். வை? ஏன் ஷாக் அப்சார்பர் லக்ஸரி பஸ்ஸஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? லக்ஸரி பஸ்ஸஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ். நம்மளோட வண்டியிலலாம் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். நம்ம வண்டியிலலாம் பின்னாடி ஷாக் அப்சார்பர் ஸ்ப்ரிங் இருக்கும், பார்த்துருக்கியா? பின்னாடி டயர் முன்னாடி டயர்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஷாக் அப்சார்பர். ஷாக்குன்னா என்னது? ரோடு நம்மளோட ஊரில் ரோடெல்லாம் எப்படி ஈவனாக இருக்கா? கிடையாது. திடீர்னு போகிறப்போ ஒரு பள்ளம் வரும். அப்போ பள்ளத்தில் போயிட்டு திருப்பி மேலே ஏறணும். அப்போ ஒவ்வொரு தடவை பள்ளத்தில் போகிறப்பையும் மேலே ஏறுறப்பையும் பைக் அதே மாதிரி டம்னு கீழே அடிச்சிச்சுன்னா நம்மளோட முதுகு, நம்மளோட பாடியில் என்ன பண்ணும்? பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். போன்ஸ் எல்லாம், பேக் போனெல்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். ஸோ டு அவாய்ட் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷாக் அப்சார்ப். நேராக போய்ட்டுருக்க வண்டி டக்குன்னு பள்ளத்துக்குள்ளே இறங்குது. அப்போ பள்ளத்துக்குள்ளே இறங்குறப்ப எனக்கு மேலே உட்காந்துருக்க பில்லியன் ரைடர், அதாவது பின்னாடி உட்காந்துருக்கவங்க வண்டி ஓட்டுற ரைடருக்கு எந்த விதமான அஃபெக்டும் இருக்கக்கூடாது, அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால இந்த ஷாக் அப்சார்பர் இப்படி ஷாக் அப்சார்ப் பண்ணுறதுனால மேலே இருக்க எனக்கு என்ன பண்ணாது? எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இது கீழே போயிட்டு மேலே போயிட்டு வரும் அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ லக்ஸரி பஸ்ஸஸ்லாம் பயங்கரமாக ஹை லெவலில் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? என்ன தான் அது பள்ளத்தில் ஏறி வந்தாலும் கார் என்ன பண்ணும்? அப்படியே அந்த பஸ்ஸு ஸ்மூத்தாக போகும். பஸ் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் பெருசாக ஏறி இறங்கினாலும் என்ன பண்ணாது? எஃபெக்ட் பெருசாக இருக்காது. சரியா? ரைட். அப்போ எ லார்ஜ் ஸ்ப்ரிங்கும் ஷாக் அப்சார்பரும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஷாக்னா ஃபோர்ஸ் டு ரெடியூஸ் ஜர்க் வைல் மூவிங் ஆன் அன்ஈவன் ரோட்ஸ். அன்ஈவன் ரோட்ஸ் இருக்கப்போ ஜர்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ரைட்டா? எ லார்ஜ் ஆக்டிங் ஃபோர்ஸ், எ லார்ஜ் force acting on a force acting for a shorter period of time. அப்போ ஒரு பெரிய ஃபோர்ஸை ஷார்ட்டர் பீரியடில் ஆக்ட் ஆகுது. இது தானே கிரிக்கெட் பால் அதே தானே? ரைட்டா? அடுத்து the vehicle receive sudden movement, large force. ரைட்டா? சடனாக ஒரு ஃபோர்ஸ் வருது, டக்குன்னு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருது. when it moves on the surface and receives impulsive forces. சடனாக ஒரு ஃபோர்ஸ் வருது, ரைட்டா? ஒரு ஷார்ட் பீரியடுக்கு டக்குன்னு ஒரு ஃபோர்ஸ். அப்போ அது என்ன பண்ணும்? பயங்கரமாக இம்பேக்ட் ஏற்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம ஸ்ப்ரிங்காக வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் என்ன பண்ணாது? அந்த இம்பேக்ட் போய் ஸ்ப்ரிங்காக மேலே படுறப்ப எனக்கு பெருசாக எஃபெக்ட்ஸ் இருக்காது. டு மினிமைஸ் திஸ் இம்பேக்ட் ஷாக் அப்சார்பர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லக்ஸரி பஸ்ஸஸ். அவ்வளோதான் ஆன்சர். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கியர்ஸ். யாரெல்லாம் சைக்கிள் வச்சுருக்கீங்க? எத்தனை பேர்கிட்ட சைக்கிள் இருக்கா? டு ஆல் ஹேவ் சைக்கிள்ஸ்? உங்கள் எல்லாருக்கிட்டே சைக்கிள்ஸ் இருக்கா? சைக்கிள் இருக்கா? புக்கின் இதெல்லாம் படித்தா போதுமா? இதையும் படிக்கணும், இன்னமும் படிக்கணும். நான் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன். நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் படிச்சுட்டே இருங்க. ரைட்டா? சைக்கிள் இல்லை, இருக்குது, ஒரு சிலர்கிட்ட இருக்குது, ஒரு சிலர்கிட்ட இல்லை. சரியா? ரைட். ஓட்ட சைக்கிளாக இருக்கா? சரி, நல்ல சைக்கிளோ ஓட்ட சைக்கிளோ. ஆனால் சைக்கிள் எல்லோரும் பார்த்துருப்பேன். சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெடல் இருக்குல்ல, பெடல் பண்ணுற இடத்துல ஒரு முள்ளாக ஒரு பல்லு மாதிரி இருக்கும். ரைட்டா? பார்த்துருக்கீங்களா?
ரைட், அது ஒரு கியர். அதே மாதிரி டயர் இருக்க பக்கத்தில் சின்னதாக இருக்க முள்ளு மாதிரி ஒன்று இருக்கும். சரியா, அதே மாதிரி டயர் இருக்க இடத்துல சின்னதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இங்கேருந்து ஒரு செயின் நேராக அதில் போய் இதுலேருந்து வந்து இப்படி அட்டாச் ஆகும். கரெக்டாக இந்த மாதிரி தானே சைக்கிள் வீல் இருக்க போதும், சைக்கிளில் இருக்க போதா? நல்லா கவனிங்க. இது ஒரு ரவுண்டை சுற்றுறதுக்குள்ளே இது 2 ரவுண்டு சுற்றிடும். அதுதான் எங்கள் விஷயமே. அதாவது ஒரு ரவுண்ட், இவங்களை நான் ஒரு ரவுண்டு பெடல் பண்ணுறதுக்குள்ளே இது 2 ரவுண்டு சுற்றிடும். அப்போ ஸ்பீட் ஆகுமா ஆகாதா? நான் இங்கே லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலே இதோட ஸ்பீட் என்ன ஆக போகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆக போதா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டு டிரான்ஸ்மிட் த டார்க், ஒன்று டார்க், அதாவது என்னது, இதை சுற்றணும். இதை சுற்றுறதுக்கு நான் போய் இங்கே போய் பக்கத்தில் சுற்றினேன் அப்படின்னா கஷ்டம். இதான் வீலை சுற்றணும். வீல் இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் நம்மளோட சைக்கிள் வீல் அட்டாச் ஆகிருக்கு. ரைட்டாக சைக்கிள் வீல் அட்டாச் ஆகிருக்கு. வீலை டார்க் உனக்கு தெரியும். டார்க்னா திருப்ப விசை என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் பெடல் பண்ணுறேன். ரைட்டா, இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், பெடல் பண்ண போகிறேன். ஓகே, மிட்டம் போர்ஷனா. ஸோ அப்போ நான் இதை பெடல் பண்ணுறப்ப இது சுற்றுறதுனால, இந்த செயின் போய் சுற்றுறதுனால இது சுற்ற போகுது. இது பெரிய சர்க்கிள் ஒரு ரவுண்டு வரதுக்குள்ளே சின்ன சர்க்கிள் என்ன பண்ண போகுது, 2 ரவுண்டு அடிச்சிடும். அப்போ எனக்கு என்ன பண்ண போகுது, டயர்டு. நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலே நிறையா வேகமாக சுற்ற போகுது. எ கியர் இஸ் அ சர்க்குலர் வீல். கியருங்கிறது என்னது, ஒரு சர்க்குலர் வீல் வித் அ டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம். அதோட ரிம்மில் இருக்கக்கூடிய டீத். ரைட்டாக ரிம்மில் என்ன பண்ண போகுது, டீத் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயன்பட போகுது. இந்த கியர் சைக்கிள்லாம் ஒரு சிலர்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. கியர் சைக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கியர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸ்டெப்பாக ஒரு 2-3 கியர். பெரிய கியர், அதுக்கு முன்னாடி சின்ன கியர், அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சின்ன கியர், இந்த மாதிரி இருக்கும். ஸோ சின்ன கியரில் மாற்றிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைட்டா. ஸோ ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ வீல் பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டிரான்ஸ்மிட் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு கியர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ரைட் ரிம் எஸ். இது ரிம்மில் இருக்க இது கியர். ஜென்ரலாக இது கியர், அவ்வளோதான் கியரோட ரிம் வெளிப்புறத்தில் நம்மளுக்கு பற்கள் இருக்க போகுது, டீத். சரியான கொஷின். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இதெல்லாம் படிச்சிருப்பேன். ஆனால் இப்போது அந்த இனர்ஷியா ஆஃப் மோஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எங்கள் கொஷின் கேட்குறாங்க பாருங்க. ரைட்டா, எங்கள் கொஷின் கேட்குறாங்க. அண்ட் அத்லெட் ரன்ஸ் அ சர்டன் டிஸ்டன்ஸ் பிஃபோர் டேக்கிங் அ லாங் ஜம்ப். ஏன் லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓடுறாங்களா, ஏன் ஓடுறாங்க அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. எதுக்காக அவன் ஓடுறான், அவன் ஓடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு. சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன், நீ என்ன பண்ண போகிற, நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என் கூட சேர்ந்து ஜம்ப் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜம்ப் பண்ண ரெடியாக இருக்கா? ஜம்ப் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் ரெடி ஃபார் ஜம்ப்? ஷால் வி டு அ ஜம்ப்? குதிக்கலாமா? ஜம்ப் பண்ணலாமா? ஓகே ரைட். இப்போ நான் நின்றுட்டு இப்போ என்னது, நான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். ரைட்டா, நான் என்ன பண்ண போகிறேன், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். ரெஸ்ட்டில் இருந்து ஜம்ப் பண்ணேன்னு என்ன பண்ண முடியும், என்னால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ஜம்ப் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்லா எக்கி ஜம்ப் பண்ணேன்னா ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிடுவேன், ரொம்ப கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ண முடியும். பட் லாங் ஜம்ப் இஸ் அ கேம் வேர் ஹூ இஸ் கோயிங் டு ஜம்ப் ஃபார் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். அப்போ லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு ஜம்ப் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஒரு மோஷனில் போகணும். அப்போ என்னோடய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். நான் நின்றுக்கிட்டே இருக்கப்போ என்னோடய ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், நான் நின்றுக்கிட்டே இருக்கப்போ என்னோடய ஜம்பிங் கெப்பாசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் என்ன சொல்லலை, என்னோடய வெலாசிட்டி இல்லை. நான் ஜம்ப் பண்ணுறப்ப என்னோடய வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் நான் ரொம்ப தூரம் போக முடியும். அப்போ டு இன்க்ரீஸ் மை வெலாசிட்டி நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தூரத்துலேருந்து ஓடி வர போகிறேன். அப்படியே ஓடி வந்து அதே ஸ்பீடில் ஜம்ப் பண்ணுறேன். நான் ஜம்ப் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன், நான் வந்து ஓடி வந்து அதே ஸ்பீட், அதே மொமெண்டம், அதே வெலாசிட்டியில் வந்து அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன். இங்கே பாரு, இப்படியே வரேன், ஜம்ப் பண்ணுறேன், ஸ்பீட் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு ஸ்பீடில் வந்து நான் ஜம்ப் பண்ணுறப்ப என்னால் லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு போக முடியுது. அப்போ என்னோட மோஷன், இனர்ஷியா ஆஃப் மோஷன், நான் வந்து நடந்துக்கிட்டே இருந்தேன்ல, அதை என்ன பண்ணிக்கிறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் லாங் ஜம்ப். ரைட்டா ரைட்டா ஓகேவா, கரெக்டா கவனிங்க.
This is due to inertia of motion. This is because velocity acquired by running is added. Right? நான் ஓடுறப்ப எனக்கு ஒரு velocity கிடைக்குதுல, அது என்ன பண்ணுது? ஆட் பண்ணுறதுனால velocity of the athlete at the time of jump. அதாவது நான் ஓடுனது மூலமாக கிடைச்ச வெலாசிட்டி நான் ஜம்ப் பண்ணுறப்ப எனக்கு என்ன பண்ணிடுது? ஆட் ஆகிடுது. ஸோ சூப்பராக என்ன பண்ணுறேன்? நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு. ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ ஹென்ஸ் ஹீ கேன் ஜம்ப் ஓவர் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே இல்லையே. எங்கெங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது? இங்கே எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை, பாடியோட ஃபோர்ஸ் தானே. தட் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஜாவலின் த்ரோ இருக்குது. ஜாவலினை த்ரோ பண்ணோன்னா வெளியே இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஜாவலின் த்ரோவில் போக முடியும். ரைட்டா? ஜாவலின் த்ரோவில் என்னோட வெலாசிட்டி ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன்? என் கையிலேருந்து ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். ரைட்டா? அதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே எங்கே அப்ளை ஆகுது? பாடியோட ஃபோர்ஸ் தான். அந்த பாடி வி கேன் கன்சிடர் தட் ரன்னிங் அஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரன்னிங்கை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ரன்னிங் போய் அதுக்கப்புறம் குதிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட், இன் காமன், what is the value of least distance of a distinct vision? ஓகே, நான் இப்போ பெய்ட் பேட்ச்க்கு இப்படி தான் நடத்துனேன். புக்கு வச்சுருக்கியா எல்லாரும்? கையில் புக்கு இருக்கா? கையில் புக்கு இருந்தால் புக்கை எடுத்துக்கோ. நம்ம என்ன பண்ண போகிறோம்? புக்கை எடுத்து இப்படி படிக்க போகிறோம். என்ன இருக்குது இங்கே எழுத்து? இங்கே என்ன எழுத்து இருக்குது? ஐயோ, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. நீ என்ன பண்ணாலும் உன்னால் இப்படி புக்கை வச்சு படிக்கவே முடியாது. ரைட்டா? இப்படி புக்கை வச்சு என்ன பண்ண முடியாது? படிக்கவே முடியாது. சரியா? ரைட்டா? இப்படி புக்கை வச்சு படிக்க முடியாது. சரி, என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் நகட்டுறேன். அப்போ என்னால் என்ன பண்ண முடியல. எனக்கு தெரியுது லெட்டர்ஸு, ஆனால் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணுறேன்? இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்ததுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இப்படி இருந்ததுக்கு பதிலாக இப்படி ஒரு பென் அளவு டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் தெரியுது. அதே இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப கிளியராக சூப்பராக தெரியுது. ரைட்டா? இப்போ நான் வச்சுருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக, அப்ராக்சிமேட்டாக 25 சென்டிமீட்டர். சரியா? 25 சென்டிமீட்டர். ரைட்டா? 25 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ஹியூமன் ஐயால், மனிதனின் விஷன், கண்ணுனால் நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்னால புக்கு உங்ககிட்ட இருக்கா? ஓகே, ரைட். ஸோ அப்போ புக்கு அல்லது டிஸ்டிங்க்ட் விஷன், நம்மளால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சா நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறது. 25 சென்டிமீட்டரில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதுக்கு கம்மியாக இருக்கப்போ கிளியராக இருக்காது. சரியா? ஸோ 25 சென்டிமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ரைட்டா? ஓகே. ஹைப்பர் மெட்ரோபியா என்ன பண்ணுவாங்க? தட் இஸ் குட். அவங்களுக்கு பிரச்சனை நல்ல கண்ணாக இருந்தால், கரெக்டான கண், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு 25 சென்டிமீட்டர். ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கவங்க பக்கத்தில் வச்சு பார்க்கணும். சரியா? ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கவங்களுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கணும், அவ்வளோதான். ரைட்டா? அவங்க பக்கத்தில் வச்சு பார்க்கணும். அதுதான் அவங்களோட டிஃபெக்ட். நார்மல் ஐக்கு 25 சென்டிமீட்டர். டிஃபெக்ட் இருக்கவங்களுக்கு கண்ணாடி போட்டு பார்க்கணும். கண்ணாடி போட்டால் திருப்பி நார்மல் ஐ மாதிரி அவங்களுக்கு மாறிடும், அவ்வளோதான். கான்வெக்ஸ் வச்சு கரெக்ட் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? ஹைப்பர் மெட்ரோபியானா இது யார் ஹைப்பர் ஆக போகிறா? யார் வெக்ஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் ஹைப்பர் ஆவாங்க. அடுத்த கொஸ்டின் அதுதான். யார் வெக்ஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் ஹைப்பர் ஆவாங்க. அல்லது ஹைப்பராக இருக்கவங்க வெக்ஸ் ஆகி உட்காந்துருவாங்க. யார் ஹைப்பராக இருக்கா? ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஃபார் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்? ரைட்டா? ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட லீஸ்ட் கவுண்ட் என்ன? எவ்வளோ வரைக்கும் அது மெஷர் பண்ணோம் அப்படின்னா 0.01. ரைட்டா? 0.01 mm. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 0.01 mm அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சரியா? 0.01 mm அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரி, போன கொஷினுக்கு ஆன்சர் மீட்டரில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? போன கொஷினுக்கு ஆன்சர் மீட்டரில் கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? 25 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அது மீட்டரில் கேட்டிருந்தா. ஹைப்பர் மெட்ரோபினா தூர பார்வை தான். தூரத்தில் இருக்கிறது தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். சாரி, தூரத்தில் இருக்கிறது தெரியாது. மாற்றி சொல்கிறேன்னா, தூரத்தில் இருக்கிறது தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. 0.25 மீட்டர். வெரி குட், வெரி குட். 0.25 மீட்டர். ஓகே, குட். 0.25 மீட்டர். குட். ஃபஸ்ட் டிவிஷனில் 100 out of 100. அதுக்குள்ளே அதையும் வச்சு திருத்தி கொடுத்துட்டாங்களா? சூப்பர், குட் குட் குட். ஸோ அப்போ இங்கே மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 0.01 mm. கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ இன் சென்டிமீட்டர்? இது சென்டிமீட்டரில் சொல்லுங்கள். சென்டிமீட்டரில் சொல்லுங்கள்.
சென்டிமீட்டரில் என்னது? சென்டிமீட்டர் என்னது? பரவாயில்ல கிஷா, பரவாயில்ல. ஓகே ரைட். 87, that is good. டேய் இதுக்கு என்னடா ஆன்சரு? சென்டிமீட்டரில் என்னன்னு கேட்டேன். சென்டிமீட்டர் இவ்வளோ ஜீரோவா? 0.1 சென்டிமீட்டர் சின்னதால வரணும் பா. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm, கரெக்டா? 10 millimeter. இப்போ இங்கே என்ன இருக்குது? 0.01 millimeter இருக்குது. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை தானே பண்ணணும். அப்போ 0.01 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரும்? 0.01 டிவைடட் பை 10, கரெக்டா? டிவைடட் பை 10. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? 10ஆல் டிவைட் பண்ண என்ன பண்ணணும்? அப்போ இப்போயாவது சொல்லுங்கள். ஜெயசங்கர் வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எந்த நம்பரில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் கிளாஸ் இருக்கும். டேய் இதுக்கு என்னடா ஆன்சரு? 0.01 டிவைடட் பை 10. (0.001 சென்டிமீட்டர்). சரியா? 0.001 சென்டிமீட்டர். மேக்ஸ் வீக்கா? 0.001 சென்டிமீட்டர். சரியா? அப்புறம் ஏன் சொன்னிக்கா நீ டிவைடட் பை 10க்கு 0.1 சொன்னேன்? டிவைடட் பை 10 போட்டதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் 0.1 ஏன் சொன்னீங்க நீங்கள்? சரியா? சரி, 0.001 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் டு பிக் டிவைடட் பை 10, தட் இஸ் ஆல்சோ ஷார்ட்டஸ்ட் வே. குட். ரைட், அடுத்து பாருங்கள் என்னென்ன. What are the uses of simple microscope? Simple microscope, ரைட்டா? எளிய நுண்ணோக்கியோட பயன்கள் என்ன? யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப்? ஓகே, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யார் பயன்படுத்துவாங்க? ஜுவல்லர்ஸ், நகை வியாபாரிகள், நகை செய்யக்கூடிய வியாபாரிகள் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, சின்னதாக ஒன்று கண்ணில் மாட்டிட்டு பண்ணுவாங்களே, அது எல்லாமே மைக்ரோஸ்கோப் மாதிரி இருக்கக்கூடியதான், சின்னதாக இருக்கக்கூடிய லென்சஸ், அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் லென்ஸ் தான். லென்ஸு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். யூஸ்டு டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ், சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸை பற்றியும், அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் என்னது? தடயவியல். தடயவியல்னு என்னது? தடயத்தை யாராவது விட்டுட்டு போயிருக்காங்களா? ஏதாவது திருடினவங்க அல்லது கெட்டவங்க ஏதாவது தவறான விஷயங்கள் செஞ்சுட்டு அங்கே ஏதாவது க்ளூ விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, ரைட். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஒரு சூப்பர் கொஷின் கேட்குறேன், பார்க்கல யார் ஆன்சர் பண்ணு. ஹூ டிஸ்கவர்ட் டெலஸ்கோப்? Who discovered telescope? ஜெயசங்கர். உனக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல, இதோட 4 தடவை சொல்லிட்டேன் நான் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் அதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி தானே நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் நீங்கள் எந்த நம்பர்லேருந்து பே பண்ணிங்களோ அந்த நம்பரை போட்டு என்ன பண்ணுங்கள், யூ ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள். அதில் உங்கள் பேருக்கு கிளாஸ் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணி தான் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கலீலியோ, வெரி குட் வெரி குட் வெரி குட். கலீலியோ தான் கண்டுபிடிச்சார். என்ன சூப்பர் தப்பான ஆன்சர். யாரெல்லாம் கலீலியோ சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே தப்பு தான். ரைட்டா? கலீலியோ சொன்ன எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தப்பு போங் அப்படின்னு. அதாவது ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் கஷ்டப்பட்டு சயின்டிஸ்ட்டை பூரா தேடி கண்டுபிடிச்சி ஒரு PDF கொடுத்தா அதை படிக்க மாட்டீங்க. ஏன்னா படிக்க மாட்டீங்க. அப்புறம் கொஷின் கேட்டால் தப்பாக சொல்கிறீங்க. யார் கண்டுபிடிச்ச? எத்தனை தடவை கிளாஸில் சொன்னேன். ஜொஹன் லிப்பர்சி. ரைட்டா? ஜொஹன் லிப்பர்சி தானே கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சா? ஜொஹன் லிப்பர்சி. இந்த PDF யாராவது பார்த்தியா? இது வரைக்கும் பார்த்துருக்கியா? இப்படி ஒன்று நான் காமிச்சிருக்கேனே, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இப்படி ஒன்று நான் உருவாக்கியிருக்குது. இதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது தெரியுமா?
பிடிஎஃப் கொடுக்குறப்ப கவனிக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் பண்ணுறது உங்களை? ஏண்டா வெறும் சயின்டிஸ்ட் நேம் ஃபுல்லாக எல்லா சயின்டிஸ்ட் நேமையும் போட்டு அது புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யார்? ஜொஹான் லிஃபர்சி. ரைட்டா, ஜொஹான் லிஃபர்சி. புக்கில் பேஜ் நம்பர் 27 இருக்குது. டெலஸ்கோப் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். கவனம்டா ப்ளீஸ், கொஞ்சம் கவனம். இப்போ நான் கேட்டேன் பார்த்தேன், இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாருன்னு? இந்த மாதிரி தான். ரைட்டா ரைட்டா இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாருன்ற மாதிரி கொஸ்டின் தான் VISAT எக்ஸாமில் நாளைக்கு கேட்பாங்க. நாளைக்கு யாராவது VISAT எக்ஸாம் எழுத போகிறேன்னா, சரியா, VISAT எக்ஸாம் எழுத நாளைக்கு போய் எழுதுங்க. நம்மளோட எல்லா வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்லேயும் நாளைக்கு இந்த VISAT எக்ஸாம் நடக்கும். ஸோ போய் VISAT எக்ஸாம் எழுது. சூப்பராக 1 மார்க் டெஸ்ட்டு தான். 1 மார்க்கை சூப்பராக எழுதிட்டு வா. எப்படி இருக்குது அந்த டெஸ்ட் எல்லாம் பாரு, சரியா? ஓகே, ஸோ அதெல்லாம் கவனமாக எழுதிட்டாங்க. ஓகேவா? VISATல ஃபஸ்ட்டு இதில் இல்லை, அதுக்கப்புறம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வேறு டெஸ்ட்டு. VISATல 20 out of 30 ஓகே. VISATல இப்போ இல்லை, நாளைக்கு நடக்கிறப்ப வேறு கொஷின் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் இந்த மாடலில் இருக்க போகுது. இந்த மாடலில் ஏன் சோனிகா அந்த லாஸ்ட் வீக் நடந்த VISAT எக்ஸாம் சயின்ஸ் கொஷின் நான் பார்த்துருந்தேன், இட் வாஸ் ஸோ ஈஸி, ஏன் விட்டீங்க? நாளைக்கு எடுக்க VISAT எக்ஸாம் அது கொஞ்சம் கவனமாக ஒழுங்காக பண்ணுங்கள், சரியா? ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டெலஸ்கோப் பார்த்தோமா? டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யார்? ஜொஹான் லிஃபர்சி. ரைட்டா? ஸோ டெலஸ்கோப்போட பயன் என்ன? டெலஸ்கோப்பை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டா, டெலஸ்கோப் வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேலக்ஸிஸை பார்க்கலாம். ரைட்டா? விண் உலகத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸிஸ் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கும். இந்த மாதிரி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, அந்த மாதிரி நிறைய கேலக்ஸிஸ் பக்கத்தில் இருக்குது. கேலக்ஸிஸ்னால் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரைட்டா? அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பிளானட்ஸு, ஸ்டார்ஸு அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா கேன் பி அட்டாச்ட் இன் டெலஸ்கோப். வேறஸ் நீங்கள் மித்த மைக்ரோஸ்கோப் இதிலலாம் கேமரா அட்டாச் பண்ண முடியாது. வேறஸ் டெலஸ்கோப்பில் நீங்கள் கேமரா அட்டாச் பண்ணி சூப்பராக என்ன பண்ண முடியும்? உங்களால் எல்லா இமேஜஸையும் எடுக்க முடியும், கேலக்ஸியோட இமேஜ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். செலஸ்டியல்னால் விண் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். ஹெவன்லி செலஸ்டியல் இதெல்லாமே மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு வேறு பேரில் சொல்கிறேன். ஏன்னா ஹெவன்லி ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஹெவன் எங்கே இருக்குது? நம்ம மேலே தானே காட்டுவோம். ஸோ விண் உலகம் மேலே இருக்குது அப்படின்னு. செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் மேலே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள், இந்த வால் நட்சத்திரங்கள் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே. அடுத்து டெலஸ்கோப் கேன் பி வியூட் ஈவன் இன் த லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நம்ம ஸ்கூலில் இருக்க மைக்ரோஸ்கோப்பை உங்கள் டீச்சர் உங்களுக்கு காமிச்சிருக்காங்களான்னு தெரியல. மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லைடு வச்சு உனக்கு காமிச்சாங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை தூக்கிட்டு போய் ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் தான் வைப்பாங்க. ரைட்டா? ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் வைக்கிறப்ப தான் உனக்கு அந்த பிரைட்னஸ் லைட் இருந்தால் தான் நல்லா பிரைட்டாக தெரியும். வேறஸ் இது டெலஸ்கோப்புக்கு அவ்வளோ லைட்லாம் தேவையே கிடையாது. யார் ஸ்கூல்லாம் டெலஸ்கோப் காமிச்சிருக்காங்க? டெலஸ்கோப் இல்லை, மைக்ரோஸ்கோப். யார் ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கா மைக்ரோஸ்கோப்பை? யார் ஸ்கூல்லலாம் காமிச்சாங்க மைக்ரோஸ்கோப்? சொல்லுங்கள். நேற்று காமிச்சாங்களா? ஓகே, நிறைய பேர் ஸ்கூலில் காமிச்சிருக்காங்க. ஓகே, ரைட்டு. பார்த்துருக்கீங்களா? ஓகே, ரைட், சூப்பர், குட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தடவை கேட்டுகிட்டே இருக்காங்க. A convex lenses are used as a camera lens. கேமரா லென்ஸாக யூஸ் பண்ணலாம். ரைட்டா? யூஸ்ட் அஸ் அ மேக்னிஃபைங் லென்ஸ். மேக்னிஃபைங் லென்ஸ்னது ஏதாவது ஒரு பொருளை பெரிதாக்கி காட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ட் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ஸ், நம்ம ப்ரொஜெக்டர்லாம் இருக்குல்ல, அதுக்கு பயன்படுத்தலாம். யூஸ்டு டு கரெக்ட் டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு
ஹைப்பர்மெட்ரோபியானா என்னது? வயசானவங்களுக்கு வரக்கூடியதான் ஹைப்பர்மெட்ரோபியா. வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? புக்கெல்லாம் நல்லா படிப்பாங்க, தூரத்தில் ஏன்டா பேராண்டி எங்கடா இருக்க அப்படின்னு தூரத்தில் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஹைப்பர்மெட்ரோபியானா என்னது? தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது அவங்களால, ஸோ பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கான்வெக்ஸ் லென்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமாக அவங்க படிக்க முடியும். சரியா? ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி அவங்க படிக்கலாம். சரியா? ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் 5 டிஸ்ட்ரிக்டில் நான் சொன்ன கொஷின் அப்படியே ஒரு 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 பாயிண்ட் பர்சன்டேஜ் கூட மாறாமல் அப்படியே ஒரு கொஷின் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். அதாவது புக் பேக்லாம் பெரிய விஷயம் இல்லை, புக் பேக்லாம் நம்ம சொல்கிறது அப்படியே வந்துடும். ரைட்டா? அதாவது ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரையும் ஒரே டீச்சர் எடுக்க மாட்டாங்க. நிறைய டீச்சர்ஸ் வேறு டீச்சர்ஸ் எடுத்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் கலெக்டிவாக போட்டு அதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க? காமனாக ஒரு கொஷினை எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 1 மார்க் நான் சொல்லி கொடுத்தது அப்படியே வந்துருந்துச்சு. யார் யார் டிஸ்ட்ரிக்டில் இங்கே இருக்கவங்க அதில் இந்த கொஷின் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதாவது டிகிரி செல்சியஸில் இருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி 2 மார்க்கோ 1 மார்க்கோ யாருக்காவது வந்துச்சா? சரியா? யார் யார் டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சு சொல்லுங்கள். யார் யார் டிஸ்ட்ரிக்டில் டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் பார்த்துறவங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சு? எஸ், வந்தால் மட்டும் சொல்லுங்கள், நோவெல்லாம் சொல்ல வேண்டாம். என்னடா? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் நான் 5 டிஸ்ட்ரிக் கொஷின் வரை எனக்கு பசங்க அனுப்பிச்சாங்க வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவங்க அதுக்கு எல்லாத்துலேயுமே வந்துருந்துச்சு அதில் எல்லாமே. ஸோ அதை நம்ம பார்த்தது தான். 32 டிஸ்ட்ரிக் இருக்குல்ல அதில். ஓகே, தேனியில் வரல, தேனி ஒரு சிலர்லாம் வரவே இல்லை. ஓகே, முதல்வன் கோர்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். வை? ஏன் ஒர்க் ஆகலைன்னா என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள். திடீர்னு ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கும், இல்லை என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். சரியா? ஜஸ்ட் செக் தட். ஆமாம், மயோப்பியா தான். நம்மளாம் மயோப்பியா தானே, நம்மள நிறைய பேர் மயோப்பியா தானே. மயோப்பியா இருக்கவங்களால தூரத்தில் இருக்கிறது போர்டில் இருக்கிறத பார்க்க முடியாது, அதுதான் மயோப்பியா. சரியா? சரி, டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் இப்போயாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப 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 கவனம். டிகிரி செல்சியஸ் டு கெல்வின். டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசிடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஏபிசிடியில் என்ன பண்ணணும் நம்ம? ரைட்டாக, ஏபிசிடியில் என்ன பண்ணணும்? சிக்கு அப்புறம் தான் கே வரும். அப்போ சிலேருந்து கேனா ஃபார்வர்ட் போகிறோம். ஃபார்வர்ட் போகிறோன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். கேலேருந்து சி ரிவர்ஸில் வரோமா? ரிவர்ஸில் வரணும் என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சரியா? ஃபார்வர்ட் ரிவர்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். சரியா? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம போடணும். ரைட்டா? நான் லைசர் பண்ணிவிட்டேன். ஆமாம், யார் ஆட் பண்ணணும், யாரை சப்ராக்ட் பண்ணணும்? 273ங்கிற நம்பரை ஆட் பண்ணணும் அல்லது சப்ராக்ட் பண்ணணும். சரியா? 273ங்கிற நம்பர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லை சப்ராக்ட் பண்ணணும். முதல்வன் கோர்ஸில் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதுதான் ஒரே ஒரு வழி. ஏன்னா எல்லாமே அப்டேட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். சரியா? அதனால் பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ அப்போ 273ங்கிற வேல்யூவை டிகிரியிலேருந்து கெல்வினுக்கு மாற்றணும்னா 273 ஆட் பண்ணணும். கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றணும்னா மைனஸ் பண்ணணும். இப்போ இது பிரச்சனை கிடையாது. y 273 தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? அது கான்ஸ்டன்ட், அதுதான் கான்ஸ்டன்ட், அதனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இந்த வேல்யூ பாருங்கள். இந்த கொஷினில் ஃபேரன் ஹீட்டில் இருந்து கெல்வினுக்கு எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபேரன் ஹீட்லேருந்து கெல்வினுக்கு எப்படி மாற்றுறதுன்னு நல்லா கவனிங்க. இட் இஸ் அ ஃபார்முலா. யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். கெல்வினை ஃபேரன் ஹீட்டுக்கு மாற்றணும்னா, ஃபேரன் ஹீட்டை கெல்வினுக்கு மாற்றணும்னா ஃபேரன் ஹீட் ப்ளஸ் 460. ஃபேரன் ஹீட் ப்ளஸ் 460. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 5/9 மல்டிபிள் பண்ணணும். நல்லா கவனிங்க. மாற்றி பண்ணனா ஆன்சர் தப்பாக வரும். 2 பேரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5/9 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த கொஷினில் என்னது? 80 டிகிரி ஃபேரன் ஹீட் கொடுத்துருக்காங்களா? ரைட். K is equal to 80 டிகிரின்னு என்னது? அப்போ 80 + 460 × 5/9. 80 + 460 என்னது? இப்போ ஆட் பண்ணோன்னா 540 × 5/9. 1 9s are 9, 6 9s are 54. அதுக்கப்புறம் 0,
5 6 are 30 அப்போ 300 கெல்வின். சரியா? இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்கடா, நீ ட்ரை பண்ணுறியா? ரைட்டா, நான் ஒரு நம்பர் கொடுக்கடா. சயின்டிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நான் ஒன்று தரேன். சரியா? இப்போது நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர்லாம் இப்போ வெயில் காலத்துலலாம் சொல்லுவாங்க, மதுரையில் வேலூரில் 102 டிகிரி செல்சியஸ் 102 ஃபாரன்ஹீட்லாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்காது வேலூர்லலாம் 106. லெட் அஸ் கோ வித் 106 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? 106 வேண்டாம் இருங்க, 108 டிகிரி ஃபாரன்ஹீட், 108 டிகிரி ஃபாரன்ஹீட். ரைட்டா? 108 டிகிரி ஃபாரன்ஹீட்னா எவ்வளோ கெல்வின்னு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ரைட்டா? வாட் இஸ் த கெல்வின்? 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டோட கெல்வின் என்ன? 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டு வெயில் அடித்து கொளுத்துது. ரைட்டா? வெயில் கொளுத்துது. 108 என்னது? வெயில் அடித்து கொளுத்துது. ரைட்டா? கொளுத்துது. வெரி குட் முத்தையா. கொளுத்துதுல இந்த கொளுத்துற இந்த கொளுத்து வெயிலுக்கு கெல்வின் லெவலோ, இந்த கொளுத்துற வெயிலோட டெம்பரேச்சர் கெல்வினில் எவ்வளவு? கொளுத்துற வெயிலோட டெம்பரேச்சர் கெல்வினில் எவ்வளோ? இவ்வளோ நேரமா குளிருதா? ஏன்டா கொளுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ குளிருது. இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் நீ 11th ஸ்டாண்டர்ட் போகிறப்ப 10th பப்ளிக் எக்ஸாம் முடித்து ஜாலியாக வீட்டில் இருக்கப்போ கொளுத்தும். பாயிண்டில் ஆன்சர் வருதா? பாயிண்ட்லேயே வருது. நான் கேன்சல் பண்ணுற மாதிரி தானே கொடுத்தேன். 9 தானே வீக்கில் 1 9 சொன்னேன், 2 9 18. ஓ சாரி 460 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுமா? ஓ அதை மறந்து போயிட்டேன் நான். ஓகே ரைட், பாயிண்டில் தான் வரும். என்ன பண்ணணும் அப்போ? 108 + 460 × 5/9 ஆட் பண்ணணும். ஒரு 8 6 5 568 × 5/9 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 9s are 54, which remainder through 7 27 remainder 1 point வச்சு ஒரு 0 சேர்த்துனா 10 67.1. அப்போ 67.1 × 5 1 5s are 5 7 5s are 35 5 remainder 3 6 5s are 30 33. என்னடா 335.5 வருது? $33.5 வருது, 335.5 வருது, 315 என்ன தப்பு பண்ண? ஓகே, இங்கே தப்பு, இங்கே தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணேன். ஒரு நிமிஷம், நான் இங்கே ஆட் பண்ணதான் தப்பு. 8 6 5 × 5/9 கேன்சல் பண்ணோன்னா 6 9s are 54, மீதி ரிமைண்டர் 2 3 9s are 27 ரிமைண்டர் 1 பாயிண்ட் வச்சு அப்போ 1 63.1 மல்டிப்ளை பண்ணணும். 63.1 × 5னா 1 5s are 5 3 5s are 15 5 ரிமைண்டர் 1 5 6 are 30 31 315.5. எஸ் 315.5 கெல்வின். ரைட்டா? ஆமாம், இப்போ ஆக்சுவலாக டிசம்பரில் குளிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் டிசம்பரோட இப்போ குளிருது. யாரோட டிஸ்ட்ரிக்ட்லாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கரமாக குளிருது? எஸ், மதுரையிலலாம் செம்மையாக குளிருது. எஸ், டெஃபினட்டாக ரொம்ப டெம்பரேச்சர் லோவாக தான் இருக்குது. ரொம்ப 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 குளிருது. மித்தவங்களுக்கெலாம் திருப்பூர். ஓகே, திருப்பூரில் பயங்கரமாக குளிருதா? திருவாரூரில், சேலமில், திருவாரூர், சென்னை மார்னிங் பயங்கரமாக குளிருது. மதுரை, நான் மதுரையில் இருக்கேன், அப்படி தான். ஏன் சோனிகா வை அப்படி? தூறல் போடுதா? ரொம்ப குளிருதா? ஓகே,
போர்வை போட்டுட்டு தான் கவனிக்கிறீங்களா? அவ்வளோ குளிர் தான் மதுரை கலர்ஸ், ஏன்னா அவ்வளோ குளிர் தான். தியரி 64, ப்ராக்டிகல்ஸ் 25. ஓகே ரைட். நைட்டெல்லாம் குளிருது. ஓகே ரைட். ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே குளிர் தான் செய்யுது. ஓகே ரைட். சரிப்பா. ஸோ அப்போ டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வின் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வின் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் எல்லாம் உனக்கு தெரியும். சரியா? ரைட், பார்த்துட்டோம். அடுத்த கொஷின். ஸோ அவகாட்ரோ லான்னு என்னது? அவகாட்ரோ லா ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது, கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது. சார் அப்போ வந்து எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரே டெஃபனிஷன் தான். எது கேட்டாலும் ஒன்று தான், எது கேட்டாலும் ஒரே பதில் எழுதுங்க. ரெண்டுமே ஒரே லா தான், ஒரே பதில் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், அதே எழுதிடலாம். சரியா? கவனிங்க. Avogadro law states that at constant pressure and temperature, the volume of a gas is directly proportional to number of atoms or molecules present in it. என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? கண்டெய்னர் ஏ, கண்டெய்னர் பி, ரெண்டு பாட்டில் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன், ஒரே ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு கண்டெய்னரும் ரூமோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறவே இல்லை. வால்யூமும் பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர், இதுவும் 1 லிட்டர். ஆனால் இது என்னது? கார்பன் டை ஆக்சைடு கேஸு, இது ஆக்சிஜன் கேஸ். ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு, இது ஆக்சிஜன். சரியா? ரைட். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். ரைட்டா? இந்த இடத்துல ஈக்குவலுங்கிற வார்த்தை வரணும். சரியா? Avogadro law states that at constant pressure and temperature and pressure இருக்கப்ப equal volume of all gases is directly proportional to the number of atoms. Right? Volume is directly proportional to number of atoms. So volume equal இருக்கணும். வேறு கேஸாக இருக்கலாம், ஆனால் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே வால்யூம் இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சேமாக தான் இருக்க போகுது. ரைட்டா? ஓகே ரைட். ஸோ அவகாட்ரோ நம்பர்னு என்னது? அவகாட்ரோ நம்பருங்கிறது என்னது? ஒரு மோலில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஒரு மோலில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஒரு டசனில் 12 ஆப்பிள் நம்ம சொல்கிறோம்ல, அப்போ ஒரு டசன் எப்படி டிவைட் பண்ணுவோம்? ஒரு டசனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது, அதுதான் ஒரு டசன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி மோலுங்கிறது, அது அவகாட்ரோ நம்பருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மோலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதுதான் அவகாட்ரோ நம்பர். 6.023 × 10⁻23. சரியா? ஓகே ரைட். வெரி குட். முடிக்க போகிறேன், இதுவும் முடிய போகுது, அவ்வளோதான். ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கம்ப்ளீட். வெயிட் பண்ண, கவனிச்சுட்டு போய் 2 கொஷினை, அது முடிஞ்சு, அதோட முடிஞ்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ ஆப்ரேஷன் 75 பார்க்குறதுக்கு முன்னாடி பசங்களா, VISAT எக்ஸாம் நாளைக்கு கூட நடக்குது. ஸோ நம்மளோட எல்லா வேதாந்து பிரான்ச்லேயும் நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா நாளைக்கு ஆன்லைனில் அல்லது நாளானைக்கு ஆன்லைனில் இருக்கும். யூ ஜஸ்ட் டூ அவர் VISAT எக்ஸாம். சரியா? VISAT எக்ஸாமை கவனமாக எழுதிருங்க. ஸோ உனக்கு டேட்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதே மாதிரி PDF இன்றைக்கி நடத்தக்கூடிய கிளாஸாக இருக்கட்டும், அல்லது நம்மளோட எங்கடா போச்சுது. ஸோ இந்த வீடியோ கீழே பார்த்தேன் அப்படின்னா நான் நிறைய PDF லிங்க் கொடுத்துருக்கேன். VISAT ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்ற லிங்க் இருக்குது. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து ரிஜிஸ்டர்னு காட்டுது. சரியா? ரிஜிஸ்டர்னு எனக்கு காட்டுது. அதுக்கப்புறம் உனக்கு நோட்ஸ் எல்லாம் வேணும்னா, ரைட்டா, புக்கின் கொஷின், இப்போ நான் நடத்தின புக்கின் கொஷின் PDF. சரியா? இந்த புக்கின் கொஷின் PDF-ஐ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ இதில். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு உனக்கு எதாவது தேவை அப்படின்னா அது என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ. ரைட்டா? இது என்ன பண்ணலாம், நீ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு இதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி படித்து வெற்றியை சுடவும். ரைட்டா? வெற்றி பெறவும். ரைட்டா? வாகை சுடவும் மாதிரி வெற்றியை சுடவும். சரியா? ஓகே, சூப்பரா புரிஞ்சுதா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? Have you got it? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் you can just ask me. I will give you 5 minutes. See, இந்த ஜெயசங்கர் யாரா அவன்? ஐயோப்பா, முதல்வன் பேட்ச் வீடியோ வரலையா என்ன நான் செக் பண்ண சொல்கிறேன்ப்பா. சரியா? முதல்வன் பேட்ச் வீடியோ ஏன் வரலன்னு நான் செக் பண்ண சொல்கிறேன். Yalini is fine, she is good. யாரா அந்த ஜெய்சங்கர்? நான் சொன்னது நீ கவனிக்கவே இல்லை ஜெய்சங்கர். நான் அப்புறம் எப்படி உனக்கு பதில் சொல்ல முடியும்? தீமினல் பேட்சில் ஏன் வீடியோ வரலங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் 10 தடவை பதில் சொல்லிட்டேன். நீ கவனிக்கலை, அதே இதை பண்ணுறேன்னா நான் எதுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியும்? பண்ண முடியாது. அதனால் விட்டுரு, நிறைய தடவை சொல்லிட்டேன். தீமினல் பேட்ச்சு வரலைன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணு, திருப்பி இன்ஸ்டால் பண்ணி நீ எந்த நம்பர்லேருந்து பே பண்ணியோ ஐடி போட்டு அந்த நம்பரை போட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணு, கண்டிப்பாக வந்துடும். இப்போ கூட கிளாஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. சரியா? 9:15 வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும் லைவில்.
நீங்கள் தீமின்னல் தான் பே பண்ணிங்களா இல்லை கிராஷ் பே பண்ணிங்களான்னு பாருங்கள். கிராஷ் பே பண்ணிங்கன்னா இப்போ வராது, கிராஷ் 16ஆம் தேதி தான் வரும். எதை பே பண்ணிங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாய், போயிட்டு வாங்க. வீடியோ முடிஞ்சு எஸ் கிளாஸ் முடிஞ்சு இன்றைக்கி. இப்போ நம்ம ஜென்ரல் டாபிக்ஸ் 2023 பப்ளிக் கொஷின் தான் வரும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரிவிஷனுக்கு 2023 எல்லா கொஷினும் எங்கேருந்து வேணால் வரலாம். மார்னிங் கிளாஸ் வைங்க. எஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டட். ஆப்ரேஷன் 75 லான்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் கிளாஸ் வந்துடும், கவலையப்படாது. சயின்டிஸ்ட் லைவ் எந்த லைவில் இருக்கு? சயின்டிஸ்ட் நேம் எந்த லைவில் இருக்கா? சயின்டிஸ்ட் நேமு ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கே இருக்குது? இந்த இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குல்ல, இந்த வீடியோவில் இருக்குது. இந்த இதில் இந்த லிங்க் எடுத்துக்கோ, இந்த லிங்க் எடுத்துக்கோ. உங்கள் ஸ்கூலில் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கூலில் அப்படி கொஷின் எடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் கொஷின் அப்படிலாம் வராது. சரியா, கவர்மெண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9th ஸ்டாண்டர்டுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அப்லோட் பண்ணுறேன். ரைட்டா, 1 மார்க் மிஸ் ஆகுதுன்னா கனவு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா, ஓடி ஸ்கொயர் கண்டிப்பாக. டுமாரோ லீவ். நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் லீவு? முன்னாடிலாம் சாட்டர்டே என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாட்டர்டே நைட்னா நம்ம நைட் ஸ்டடியெலாம் படிச்சிருக்கோம். கரெக்டாக, நைட் ஸ்டடி. டு யூ நோ தட்? டு யூ ரிமெம்பர் தட்? வி வில் பி டூயிங் நைட் ஸ்டடி. எஸ், நைட் ஸ்டடிலாம் ஞாபகம் இருக்கா? மார்னிங் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், நைட் ஸ்டடி. திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், லீவ். ஓகே, டுமாரோ ஓப்பன் டே. என்ன பயோ? நாளைக்கு 10th எனக்கு கிளாஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்கா? நான் நாளைக்கு கிளாஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரே நிமிஷம். நாளைக்கு கிளாஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம புக்கிங் ரிவிஷன் பண்ணிக்கலாம். நாளைக்கு Jan 10 தானே. டுமாரோ சயின்ஸ் கிளாஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக அவனுக்கு வேறு கிளாஸஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். சரியா, நாளைக்கு சயின்ஸ் கிளாஸ் உனக்கு வராது. ஓகே, ரைட். என்னது கெமிஸ்ட்ரி? நேற்று தான் கெமிஸ்ட்ரி புக்கின்னு பார்த்தோம்ல, இன்றைக்கி ஃபிசிக்ஸ் புக்கின்னு பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான், மேரத்தான் மாதிரி. எஸ், கண்டிப்பாக நம்ம ஒரு மேரத்தான் கூடிய சீக்கிரம். பொங்கல் முடியட்டும், பொங்கலுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்ம ஆப்ரேஷன் 75 வந்துடும். ஆப்ரேஷன் 75 வந்துருச்சு அப்படின்னா வீக் டேஸில் பூரா டெய்லி 1 hour கட நம்ம புக் பேக் புக்கின் இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீக் எண்டில் வி வில் பி டூயிங் மேரத்தான்ஸ். சரியா, கிஷா, நான் உங்களுக்கு தான் சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த 1 மார்க்கில் இருக்க மார்க்கை நீங்கள் பிடிக்க முடியும். சரியா, எஸ், பொங்கல் லீவுக்கு அப்புறம் நம்ம எவ்ரி வீக்கெண்ட் வி வில் டூ இட். ரைட்டாக, எவ்ரி வீக்கெண்ட் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வைங்களா? நோ, மார்னிங் கிளாஸ்லாம் முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணணும். வித்தவுட் பிளானிங் வி கேனாட் டூ எனிதிங். சரியா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் சொதப்பிடும். அதனால் we will do a planning, then we will do it. ரைட்டா, சரி, ஓகே. now I am leaving. ஓகே, நான் இப்போ கிளம்பட்டா? சரியா, நான் இப்போ கிளம்புறேன். we will meet in the next class. Tata, bye, see you. if you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். டாடா, பை.